யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக நான் வந்து ஒரு வீடியோ, ஒரு அவேர்னஸ்க்காக நான் போட்ட வீடியோ. இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு உடனே நீ பார்த்தா பாரு, பார்க்கலாம் போ, அவ்வளோதான் உலகாய்க்கு. நீ வந்து இதை எடுத்துக்கிட்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணணும், சண்டைக்கு வரணும். நான் மேட்ச் நடத்துகிறேன், பர்மிஷன் வாங்கி கிரவுண்டில் பிளாட்டில் பர்மிஷன் வாங்கி நடத்துகிறேன். ஒருத்தன் அவனைத்தான் வந்து அவங்க கடவுள் நினச்சிக்கிறான். அவன் ஃபோன் பண்ணி என்னன்றிருக்கிறான், பிளாட் வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு. ஆனால் வெளியூர்காரங்களை வச்சு தான் நடத்த போகிறாங்க. நம்ம ஊருக்காரங்களாம் எந்த சப்போர்ட் இல்லைங்கண்ணா. ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்குங்கண்ணா. வேடிக்கை பார்க்குற உனக்கே இப்படி தெரிஞ்சுதுன்னா விளையாட போயிடணும், எல்லா பக்கம் விளையாட போகிறேன், எப்படி மேட்ச் நடத்துன்னு எனக்கு தெரியாதா? இப்போ அந்த மேட்ச் நின்று கிடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்பான்சர் கேட்டதான் ஸ்பான்சர் வரல. அவங்க எல்லாம் கொஞ்சம் எலெக்ஷன், அதாவது ஜனவரி 31 வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் பிஸியில் இருக்கிறாங்க. அது முடிஞ்சோடனே அவங்க அமௌண்ட் கொடுக்குறேன்ட்டாங்க. நான் நடத்தி முடிச்சிருவேன், ஓகேங்களா? அதனால் அந்த மேட்ச் நடத்துகிறத பற்றியோ நான் பண்ணுற விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்களா. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி கவலைப்பட்டுட்டு போய் டெய்லி சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு ஏதாவது வேலைக்கு போங்க, வேலைக்கு போய் சம்பாரித்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு குடும்பம் குழந்தை குட்டியை பார்த்துக்குங்க, ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்க. இல்லை ஃபோனில் நான் என்னை பற்றி பேசுகிற டைமில் வேறு ஏதாவது பண்ணுறா, எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணு, வேறு ஏதாவது பண்ணு. கிரவுண்டு ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், கிரவுண்ட் ரெடி பண்ணுறதுக்கு தம்பி ஜேசிபி எடுத்துகிட்டு குட்டி, ஜேசிபி எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னேன். சரி ஓகே, எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிரவுண்டில் தான் மேட்ச் நடத்த டீம் வந்துட்டாங்க தம்பி. அதை ஓட்டிட்டு இதை ஃபுல்லாக ஓட்டிட்டு தம்பி, காசை கொடுத்தா தான் வண்டி எடுக்கணும்னு சொன்னேன். இப்போது அந்த கிரவுண்டை சுத்தம் பண்ணதுக்கு எல்லா காசும் கொடுத்துட்டேன். ஃபுல்லாக எல்லா காசும் செட்டில் பண்ணியாச்சுன்னா இப்போ அவங்களோட பணி வந்து முடிஞ்சுது, அவங்களோட வேலை அது வந்து முடிஞ்சுது. வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா ஃப்ரீயாக அவர் சுத்தம் பண்ணி கொடுக்கல, எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டார். இப்போ ஒரு வேலை செய்கிறாருன்னா அந்த வேலைக்கு இப்போ களை வெட்டுறது காட்டில் விட்றோம்னா, களை வெட்டி முடிச்சிட்டா இங்கே வேலை முடிஞ்சு தானே. அவங்களுக்கு காடு சொந்தமா, நாங்கள் தானே சுத்தம் பண்ணோம். இது எப்பட்றா, அது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ஏன்டா காசு வாங்கினீங்க, ஃப்ரீயாக பண்ணியிருக்கலாமில்ல. நீங்கள் ஃப்ரீயாக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அது உரிமை ஒன்றான்னா ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் பண்ணுவீங்க, பிரச்சனையும் பண்ணுவீங்க, வர டீமுக்கும் மேட்ச் நடக்காதுன்னு சொல்லுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் மறுபடியும் போய் அதே கிரவுண்டில் எப்பட்றா, எனக்கு புரியல. உங்களுக்கு கிரவுண்டு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காசு போட்டு இப்போ 20 பேர் இருக்கிறீங்கன்னா 20 பேர் சேர்ந்து ஆளுக்கு 500 ஆளுக்கு 1000 போட்டு ஒரு காடு தான், எத்தனை சொட்டக்காடு இருக்குது, எல்லா சொட்டக்காடையும் ரெடி பண்ணி எப்படி வீடு ஒருத்தர் கட்டி வச்சோம். சத்தியில் சொல்லுவாங்க அந்த மாதிரி வீடு கட்டி கொண்டாட்டி கட்டி ஒருத்தர் வீட்டில் வச்சுருப்பான். அவங்க டைரெக்டாக குடி மட்டும் தான் போவாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி சத்யராஜ் சொல்கிற கணக்கு தான் ஆகி போச்சு. பெட்டு மெத்தையெல்லாம் போட்டு வச்சிடணும், வீடு மட்டும் கட்டி வச்சுருந்தா போதாது. பெட்டு மெத்தை எல்லாமே போட்டு தலைவாணியெல்லாம் போட்டு வச்சிடணும். இவங்க போய் ஜம்முன்னு பார்த்து தூங்கிக்குவாங்க, அவ்வளோதான். இதை மட்டும் கொண்டு வாங்க. அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி நான் வச்சுருப்பேனாம்மா. இவங்க வந்து நீட்டாக வந்து விளாண்டுக்குவானுங்களாம். அவனே ஃபோன் பண்ணி வந்து என்ன சொல்லுவானாம்மா, எவன் சொன்னானா அவனுக்கு தெரியும், இவனே ஃபோன் பண்ணி சொல்லுவானாம்மா. அதாவது தம்பி, ஆனால் வெளியூர்காரங்க நடத்துகிறாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்குங்கண்ணா, பிரச்சனை வந்தால். போன டைம் அது மாதிரி தான் மேட்ச் நடத்துகிறேன், 25,000 மேட்ச்சு ப்ரைஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொன்னால் நாங்களே டைரெக்டாக போய் கேட்டிருந்தா கூட ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்கட்டேங்குது. நாங்கள் இவர் பெரிய ஆள்னு நினச்சி இவரை கூட்டிகிட்டு போய் கேட்டால் இவர் 25,000 ப்ரைஸுக்கு 10,000 வாங்கி கொடுக்குறாரு. அதனால் இந்த டைம் வந்து நான் வேறு கட்சி சார்பில் நடத்துகிறேன், டிஎம்கே சார்பில் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டால், அதாவது நம்ம ஊர் டெவலப் ஆகட்டும், வெளியிலேருந்து வந்தாங்கன்னா பிளேயர்ஸ் விளையாடுறத பார்த்தாங்கன்னா நம்ம ஆளுங்க விளையாடுற பசங்களோட கேம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு நான் நடத்துகிறேன். எனக்கு அது தேவையில்லை, என் கட்சி சார்பில் நடத்தலை, அதனால் நான் அவதூறு பரப்புவேன். இது எப்படி, இதுக்கு அவதூறு பரப்புறதுக்கு தூண்கள் யாருன்னு கேளு. என் தம்பிகள்னு சொல்லி ஒரு 10 வருஷமாக ஒரு 4 பேர் வளர்த்தேன், 4-5 பேர், ஒரு 4-5 பேர், ஒரு 20 பேர் வளர்த்தேன். அந்த 20 பேர் தான் தூண்களே அவனுங்களுக்கு. எங்கிட்ட சண்டை போட்டாங்களா, மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான். அது ஒருத்தன் சூப்பரான ஆள் ஒருத்தனை வளர்த்தேன், அருமையான தரமான ஆள். குமிஞ்சிட்டு இப்படி தலையை நின்றுட்டு இருக்கிறேன்னா குமிஞ்சிட்டுனா வெட்டிடுவான். அந்த மாதிரி கத்தி வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு தெரியுற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறான். அவன் வெட்டிட்டா கூட வந்து வலி வந்து பார்த்தீங்கன்னா நான் செத்து போயிட்டா கூட வலி முடிஞ்சு போயிடும். டெய்லியுமே என்னை பற்றி பேசாத நாள் கிடையாது. என்னை பற்றி பேசுனா அவனுக்கு தூக்கம் வரதில்லை, ஜாலியாக இருக்கிறான். எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் கிரவுண்டுக்கு போனாலும் எங்கடா அவர் வள்ளி அவன் நல்லா இருக்கிறான்னு கேட்டால் இல்லை அவன் செத்துட்டான். நான் வந்து மலர் வளையம் அதான் கொண்டு வைங்க, தண்ணீரஞ்சலி போஸ்ட் மட்டும் தான் அடிக்கலாங்க, போஸ்ட் அடிக்க கூட அவன் வந்து பிரயோஜனம் இல்லை, அவன் செத்துட்டான் அப்படின்றான். சூப்பரான பசங்க, அருமையாக பேசுவாங்க, அற்புதமான ஆளுங்க, நல்லா இருங்கடா, சந்தோஷம். நன்றி, வணக்கம்டா.